அதாவது நம்ம எடுத்த எடுப்பில் இது வந்து மத்திய அரசு தான் முழுக்க பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, யூனியன் பிரதேசம் தான், முதலமைச்சர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார், போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே இருக்கிறது, அது அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவருக்கு அடிஷ்னலாக செக்யூரிட்டி வேணும்னா, பாதுகாப்பு வேணும்னா, ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அவருக்கு ரிப்போர்ட் அனுப்புனா அல்லது கேட்டால் மத்திய அரசு அடுத்த செகண்ட் செய்து கொடுத்துருக்கோம். அது என்னங்கிறது நமக்கு இப்போ தெரியல, அதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். எடுத்த எடுப்பில் முழுக்க மத்திய அரசு மேலே பழியை போட முடியாது. அதுக்காக உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், அப்படிங்கிற இராணுவ அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய பேசலாம், கள்ளக்குறிச்சியை சொல்லலாம், ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பிரச்சனை. இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை எப்படி அதை வந்து ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள், வார் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் விவாதங்களில் போய் கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா, என்ன செய்ய போகிறோம், சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்கோம், அவங்க வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரத்து பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக எதில் எப்படி போகுதுங்கிறதையே எவ்வளோ பதட்டமாக இருக்கும். நம்ம இங்கே இந்த டிவியில் வந்து அவரை நீக்கணும், இவரை நீக்கணும், அவர் விலகணும்னு பேசுறது அது அவ்வளோ நாகரிகமாகவும் இல்லை, சரியானதாகவும் இல்லை. குஜராத்துடைய முதலமைச்சர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2008 பாஜக தலைவர்கள் என்ன விமர்சனங்களா வச்சாங்க? நியூரோ ஆஃப் இந்தியா சொன்னாங்க. அவங்க எப்போ சொன்னாங்கன்னா, லேப்ஸ் செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து இருக்குன்னு பேச்சு அடிப்பட்ட பிறகு அவங்க ஆரம்பிச்சாங்க. நாம எடுத்த இடத்துல நம்ம நேர ஒரு அரசு மேற்பட்ட தாக்குதலுக்கு பின்பாகவா சொல்லுவீங்க இது உளவுத்துறையுடைய செயலிழப்பு இல்ல? நியாயம் வேணாமா சொல்றதுக்கு? ரன்னிங் கமாண்ட் வேண்டாம் சார். அதாவது இருங்க, ரன்னிங் கமாண்ட்ஸ் வேண்டாம். அதாவது வரிசையா தொடர்ந்து நாள் தவறாம நம்ம சிப்பாய்கள், ராணுவ சிப்பாய்கள் சார் இல்ல இருங்க அவரை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க சார். கொஞ்சம் நான் பேசி முடிச்சு பேசுறேன். குமார் அவர் என்ன கேக்குறாரு, ஆர்கே என்ன கேக்குறாருன்னா, அங்க இருக்க போலீஸ் லெப்டினன்ட் கவர்னருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அவர் ராஜினாமா பண்ணணுமா, மாநில முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணுமா? அங்க இருக்கிற சூழல், கிரவுண்ட் ரியாலிட்டி, அங்க இருக்க பதட்டமா இருக்கா, அங்க பாதுகாப்பு எப்படி கொடுக்கணுங்கிறத மாநில முதலமைச்சர், மாநில போலீஸ் அதை கண்காணித்திருக்க வேண்டும். அவர்களை அடிஷனலா தேவைப்படும் என்றால் மத்திய அரசு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். உமர் அப்துல்லா பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக்கு அழைக்கல அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எந்த ஆலோசனைக்கும் அழைக்கிறது இல்லைன்னு. அதாவது அது மேல்மட்ட ராணுவ மற்ற பாதுகாப்பு விஷயங்கள்ல இருக்கலாம். ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர், அங்க இருக்கிற சூழ்நிலை, அங்க இருக்கிற கூட்டம், ஜனங்கள் வர்றது போறது, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு டே டு டே பேசிஸ்ல அதை கண்காணித்து அதற்கு அறிக்கை அனுப்புறாரா என்னங்கிற நமக்கு தெரியாத அவரை விலகணும் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமே இல்லை. அது வந்து என்ன ஆகும்னா அவங்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி அமையும்ன்ற. இது நீங்க வந்து இப்படி தவறான தகவல் வந்து பதிவு செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கூடாது கார்கே. அதாவது அனைவருக்கு தெரிஞ்ச விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹாவுடைய கண்ட்ரோலே இருக்கிற, அது நிச்சயமாக முதலமைச்சரோட கண்ட்ரோலே கிடையாது. முதலமைச்சருக்கும் அங்க இருக்கின்ற போலீஸ் போர்ஸுக்கும் ஒரு சமதம் கிடையாது. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்க முடியாது. இதுதான் லெப்டினன்ட் கவர்னருடைய கண்ட்ரோல் தான் முழுக்க முழுக்க இருக்குது. தேர்தல் இல்ல சார், அமைதி ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் குமார், ஒரு நிமிஷம் அவர் முடிச்சு
யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அமித்ஷா நியமிக்கிறது தான் அந்த டிஜிபி. அப்ப இந்த தவறான தகவல் கொடுக்காதீங்க. அதனாலதான் நான் முதலமைச்சர் இல்ல நான் டிமாண்ட் பண்ணிருப்பேன். எனக்கு அவரத்துல மாமனா மச்சானா இல்ல திரு ஆர்கே இல்ல அங்க தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இயல்பு நிலைக்கு மாறிடுச்சு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்துடலையா? அதுவும் இந்த தாக்குதலுக்கு ஏதுவாக அமைந்து விடலையான்ற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை தான். எல்லா இடத்தையும் வந்து செக்யூர் பண்ண முடியாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியாவில் காஷ்மீர் அனைத்து பகுதிகளும் நாம் நிச்சயமாக செக்யூர் பண்ண முடியாது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை இங்க வந்து தாராளமாக டூரிஸ்ட் வந்து வருகின்ற விஷயம் வந்து ஆர்மிக்கு தெரியாது, இல்லை என்றால் மனோஜ் சின்ஹாவுக்கு தெரியாது, இல்லை என்றால் உள்துறை அமைச்சருக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது அதை விட பெரிய ஒரு தவறே கிடையாதுங்க. அது எப்படி வந்து கூற முடியும்? ஏனென்றால் இருக்கிறவர்கள் கூட இன்னும் சொல்றேன், சமீப காலத்துல தொடர்ந்த ஒரு விஷயமாக சொல்லிட்டு இந்த இடம் வந்து பேல்காம் வந்து இதே பெரிய ஒரு தவறே கிடையாது. நான் சொல்லுங்க 2019 இருந்து இது அனைத்து வந்து ஓப்பனா இருக்கின்ற ஏரியா தான் இருக்கிறது. அதாவது எப்ப ஸ்னோபால் நடக்கிறதோ ஸ்னோபால் இருக்கிற அந்த காலத்துல வந்து அங்க போக முடியாது. 45 நிமிஷம் ஒரு மணி நேரம் நடந்தா அங்க போய் சேர முடியாது. அப்ப அப்படி இருந்த குமார் ஒரு நிமிஷம் மற்றவர்கள் பேசுங்க. திருக்குமார் திரும்ப 2019 இருந்து ஓப்பனா இருக்குங்க இந்த இடம். ஓகே திரு ஜி.கே. நாகராஜ் குறுக்கிட்டீங்க, பதில் மட்டும். சார் அவங்க திரும்ப ஒரு லெப்டினன்ட் கவர்னர் பத்தி சொல்றாங்க. போலீஸ் ஓகே ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது. பட் டூரிசம் யார் கண்ட்ரோல் இருக்குங்க? அந்த பிடிஓ கண்ட்ரோல் இருக்கு, மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோல் இருக்கணும். அவங்க தான் ரெவ்யூ மீட்டிங் போட்டு கால்குலேட் பண்ணிருக்கணும், போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். அவங்க செய்யல. அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், போலீஸ்க்கு பிடிஓ இன்ஃபார்ம் பண்ணணும். சார் ஒரு அடிப்படை கேள்வி என்ன எழுது? 370 ரிவோக் பண்ணதுக்கு அப்புறமா காஷ்மீர் வந்து ஒரு சுற்றுலா பூமி, காஷ்மீர்ல இடம் வாங்கலாம், காஷ்மீர் இயல்புலைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு பாஜக மத்திய அரசு திரும்ப சொல்லலையா? அப்ப அதுல நீங்க ஒரு கேரா இருப்பீங்க அப்படின்றதான எல்லாரோட நம்பிக்கையா இருக்கும். 100% கேர் இருக்கும் சார். நீங்க 68 தாக்குதல் மிக கொடுமையா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்துதான் சொன்னேன் முன்னாடியே. இன்றைக்கு அந்த நிலைமை இல்ல. அந்த மக்களே என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ராணுவம் வேண்டாம்னு சொல்றாங்க. தயவுசெய்து ராணுவத்தை நீங்க இவ்வளவு பேர் போட்டீங்கன்னா டூரிசம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அங்க போலீஸ் கண்ட்ரோல். பட் இதை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அன்னைக்கு ஓபன் ஆன அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல 22ஆம் தேதி அன்னைக்கு தாக்குதல் நடத்தப்போ இதற்கான ரிவ்யூ மீட்டிங் பண்ண வேண்டியது அந்த பிடிஓ கண்ட்ரோலுங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அது வந்து அந்த மாநில அரசினுடைய கடமை. அவங்க தான் போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். போலீஸ் வந்து நீங்க சொல்றது டூரிசம் ஃபேக்டருக்கு ஓகே சார். ஆனா எல்லை பாதுகாப்புக்கு யாரு? லெப்டினன்ட் கவர்னர் தானே, அவர் தானே முதல்ல காவல்துறை அவர் கண்ட்ரோல்ல வருது. நான் ஒரே ஒரு விஷயம் சார், ஜி.கே. சார், ஒரு கேள்வி. இது வந்து தமிழ்நாடுல இல்ல பிற மாநிலங்கள் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது இந்தியாவோட முதன்மையாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்த சம்பவம். இந்த இடத்துல தான் எல்லை பயங்கரவாதம் அதிகமா இருக்குது. ஓகே இப்ராஹிம், டூரிசம் போர்டுக்கான டிசார்ட் நடந்துருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து இல்ல இப்ராஹிம் உங்க கேள்வி புரியுது. ஒரு நிமிஷம். எல்லை தாண்டி பயங்கரவாதம் என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இப்ராஹிம் 2019 இப்ராஹிம் ஒரு நிமிஷம் இப்ராஹிம் ஒரு நிமிஷம். திரு ஜி.கே. நாகராஜ், இல்ல பல தாக்குதல் நடந்திருந்தா அப்படின்றீங்க. இதுக்கு என்ன பதில்? 2019 இது குறித்து நீங்க இப்ராஹிம் நான் வரேன். ப்ளீஸ் யாரும் சீஃப் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு கூறவங்க எல்லாம் என்ன காரணத்துல கூப்பிடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏன் அமித்ஷா மாத்தணுங்கிறாங்க? இன்னும் பலவீனமாக்கணும். இன்னைக்கு வந்து ஜம்மு காஷ்மீரை இன்னைக்கும் சில பேர் சொல்றாங்க ஜம்மு காஷ்மீர் போராளிகள் சொல்றாங்க. எப்படிங்க? இது அவர் ஸ்டேட்டுங்க, நம்ம ஸ்டேட் இல்ல. பாகிஸ்தான்ல யாரோ சொல்றாங்க சார், இங்க யாரும் சொல்றாங்க சார்? இங்க நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூயார்க் டைம்ஸ் ஒரு பத்திரிகை எழுதுது, காஷ்மீர் போராளிகள் உடனடியா அங்க இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அப்போஸ் பண்றாரு. இன்னைக்கு திருமலவளன் வந்து பாகிஸ்தானோட வார் வேண்டாங்கிறாரு. பாகிஸ்தான நீங்க முஸ்லீமா பாக்காதீங்க சார். இட் இஸ் a country against India. அப்படிதான் நீங்க பாக்கணும். தயவு செய்து இதுல அரசியல் பண்றதை விட கேவலமான செயல் வேற எதுவுமே நினைக்கிறேன் நான். நம்ம பிரதமர் மோடிக்கு இன்னைக்கு மோடிங்கிற ஒரு மனிதன் இல்லாம தான் இந்தியா இல்ல சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.